Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் அண்ட் ஒரு முக்கியமான டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டெசிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்ப கரண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில ரெகுலேஷன் 2017 இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 2013 இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 2015 இருந்தாலும் சரி, இந்த மூணு ரெகுலேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், யூஜிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் படியும் ஏஐசி ரெக்கமெண்டேஷன் படி எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், டைம் டேபிள் என்ன மாதிரி பண்ணலாங்கிற ஒரு முக்கியமான டெசிஷன் இருக்காங்க. அந்த முக்கியமான டெசிஷன் பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா ஏற்கனவே யூஜிசி சொன்ன மாதிரி ஏஐசி சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஜூலைல ஸ்டார்ட் ஆகும், அதுல மாற்றமே இல்லை. நிறைய பேர் ஆன்லைன்ல நடக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா டைரக்ட் நீங்க காலேஜுக்குள்ள எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் தான் மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பெர்ஃபெக்டா இல்ல. குறிப்பா இந்த பாத்தீங்கன்னா வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, மொபைல் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கறதுனால டைரக்டா உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு காலேஜ்லயே எக்ஸாம் எழுதுற மாதிரியான பிளான் முடிவு பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சிலபஸே கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டீங்களா சார், மார்ச் மாசத்திலே காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்களே, எங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகாம இருக்கே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வாதமும் அங்க அந்த டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த வாதத்துக்கு முடிவா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வைஸ் சான்சலர் சார் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜ்லயும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ 80% ஆஃப் போர்ஷன்ஸ் கவர் பண்ணா போதும், நம்ம ஒரு யூனிட் விட்டுறலாம். 20% ஆஃப் த சிலபஸ் உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸாமினேஷன்ல இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் செட் பண்ணலாம், அந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஏற்கனவே 3 யூனிட் முடிச்சிருப்பீங்க. இப்போ 4வது யூனிட் அப்படி இப்படி ஆன்லைன்ல உங்களுக்கு எடுத்து கிளாஸ் எடுத்துக்கலாம், இல்ல மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ ஒரு சாப்டர், அதாவது நீங்க ஒரு யூனிட் 20% ஆஃப் த போர்ஷன்ஸ் நீங்க தாராளமாக அதில் விட்டுறலாம். அது உங்களுடைய லாஸ்ட் சாப்டர் 5வது யூனிட்டா மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். பட் எனிவே அவங்க லாஸ்ட் சாப்டரா என்னங்கிறது சொல்ல 20% நம்ம சிலபஸ் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ இந்த சிலபஸ் கட்டிங் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இந்த நேரத்தில் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம 100% படிச்சு நம்ம வரணுங்கிறத விட ஒரு 80% நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் ஸ்கில் நல்லா தான் இருக்கும். அந்த அடிப்படையில கிராமப்புற மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி இந்த டெசிஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. குறிப்பா எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாசத்துல தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக என்ன மாதிரி டைம் டேபிள் போடுறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுத போறது 1 இயர், அதாவது ஃபைனல் இயர் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் 8th செமஸ்டர் எழுதுற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் ஒரு 10 ல இருந்து 8 நாளுக்குள்ள, அதாவது 1 வீக்குள்ள கண்டிப்பா முடிச்சிருவாங்க. ஒரு எக்ஸாம் நடுவில் லீவ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஃபைனல் இயருக்கு முடியும். 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடியும். அதுக்கப்புறம் 7th செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் 7th செமஸ்டர் அவங்களுக்கான அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது அந்த அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி இயர் வைஸ் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஷெட்யூல் வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்றாங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நடக்கும். யூஜிசி 30 நாள் நடத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட 30 நாள் நடத்தி முடிக்க முடியாதுங்கிறதுனால மேக்ஸிமம் 50 டேஸ் வரைக்கும் 50 நாள் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த எக்ஸ்டெண்டான பர்மிஷன்ஸ் யூஜிசி கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற அந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ் நீங்க நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி மற்ற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் நீங்க பண்ணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ரெடி. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரெடியா இருந்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜூலை மாசம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு தான் நடக்க போகுது. 80% சிலபஸோட நடக்க போகுது. சோ நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா உங்க எக்ஸாம் நீங்க எக்ஸாம் எழுதலாம். சார் ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுல 3வது வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும். இது ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் முடியும். அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு நீங்க எப்ப எக்ஸாம் முடிக்கலாம், அந்த எக்ஸாம் முடிச்சு லாஸ்ட் ஒரு 3 வாரத்துல இருந்து 4 வாரம் மேக்ஸிமம் 1 மந்த், ஆகஸ்ட் மந்த் எண்ட்லயோ இல்ல செப்டம்பர் எண்ட்லயோ உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி எஜுகேஷன் நியூஸ் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.